துர்மரணம், பித்ருக்கடன் தீர்க்கப்படல. அதனால வரதா இந்த துர்சொப்பனம் எல்லாம். சித்தயட்ச நாகராட்சச அஸ்மத் பித்ருன் சுதா நமஸ்தர்ப்பயாமி. இறந்து போன ஒருத்தருக்கு வைதரணி கண்டிப்பா செய்யணும். தர்ப்பணம் திதி முறையா செய்யறது பிள்ளையோட கடமை. அப்படி செய்யப்படாததால ஏற்படுற சீத, தாபஜ்வர, வைசூரி முதலான ரோகபாகங்கள் பிள்ளையே சேரும். நாராயண பலி செய்து புண்ணியச்சேத்திரத்தை தீர்த்தமாடி சபண்டீகரணம் செய்யணும். வரும் கார்த்திகை 7ஆம் நாள் அமாவாசை புண்ணியத்திதி. காலையில 10 மணிக்கு சூரிய ஹோரை இருக்கு. காலங்கடத்து போறதுக்கு முன்னாடி சிராத்த தோஷம் பண்ணிடுங்க. இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்தினா சொப்பனங்கள் தொடர்ந்து தாயாருக்கு மரணம் கூட சம்பவிக்கலாம். தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு சரியாகட்டும். காயத்ரி பரோமந்திரா. பழக்கம் இருக்கா? இல்ல. கெட்ட பழக்கம். என்னது நேரம் கெட்ட நேரத்துல போய் படுங்க. மருமகன் எங்க போனாரு? சத்திரகுடி பிரச்சனை விஷயமா கலெக்டர் பங்களா வரைக்கும் போயிருக்காரு. இப்போ அது கலெக்டர் பங்களாவா? அவங்க அப்பா கட்டணாமாக்க? நம்ம தாரவாத்து கொடுத்தது தெரியுமில்ல? தெரியும். உட்கார். சரி, அதை விடு. எப்படி இருக்கும் ஆளு? பேர் என்ன? பேரு என்ன? கல்யாணி. அழகு பெத்த பிள்ளப்பா. அதுட்டா நல்லா சிரிச்சு பேசு. வேணுங்கிறத வாங்கி கொடு. சந்தோஷமா வச்சுக்க. சட்டு போட்டு கல்யாணத்தை முடிச்சிரு. இங்க பார், சோறு இடம் தான் அரசாங்கம் கொடுப்பான். வாழ்க்கை நீ தான் கொடுக்கணும். என்ன என்ன கொடுக்கணும்? வாழ்க்கை கொடுக்கணும். சாப்பிடு. இல்ல நீங்க சாப்பிடு. என்ன எதுக்கு எடுத்தாலும் என்னன்னுட்டு ஐயான்னு கூப்பிட்டா சந்தோஷப்பட மாட்டேனா? சாப்பிடா. கிறுக்கு பையன். என்ன வச்சு நோண்டிக்கிட்டு இருக்க? நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிடு. உடம்பு கிண்ணல் இருக்க வேண்டாமா? பாத்தியா இப்படி இருக்கணும். உடம்பு மட்டும் இல்ல, மனசும் தைரியமா இருக்கணும். அது உங்ககிட்ட சொல்லக்கூடாது. சும்மா சொன்னதுக்கே அறுத்துக்கிட்டு வந்தவனாச்சே. சிவகாமினாச்சியா? தாத்தா சர்பத்து கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன்ல, அதனாலதான். நீ வாடா. டேய் டேய் டேய். ஆசைக்கு வாடா வாடன்னு கூப்பிட்டுக்க வேண்டியதான். ஒரு வருத்தம் நம்மளுக்குள்ள இல்லையே. இப்ப அது இல்லடா. எடுத்துடா. போதும். போதும்னா மத்தால நாளைக்கு பேசிக்கலாங்கறியா? அது இல்ல. போடா. சந்தோஷமா இருக்குண்டா. யதா ஹி தர்மஸ்ய நாசய பவதி பாரத் அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். என்னடா ஐயர் மாதிரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கானேன்னு பாக்குற? உட்கார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா?
இந்த மண்ணுல எப்பவெல்லாம் தர்மம் குறைஞ்சி அதர்மம் தலைவிரிச்சு ஆடுதோ அப்பவெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன். அந்த அவதாரம் தான் நீயும் நானும். நம்மளாம் யாரு நினைச்ச? சாமி. அக்கிரமத்தை பார்த்து குதிச்சு எழுற அத்தனை பேரும் சாமி தான்டா. இதுக்காக தனியா வருமா? அவதாரம் தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் போடுதல். உனக்கு அழிவே கிடையாது. உன்னை யாரும் அழிக்கவும் முடியாது. வந்த வேலை முடிஞ்சதுன்னா தானா போய் சேரும். உனக்கு நான் துணையா இருப்பேன், கூடவே இருப்பேன் எப்பவும். நல்லா யோசி. ம் நான் பார்க்க நடந்ததுதான் உன் கல்யாணமும் உன் புருஷன் கருமாதியும். உன் மகன் வெளியே வந்து படிக்கிறான்னு கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப அவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு? நான் அவனை குத்தம் சொல்ல மாட்டேன். பெத்தவன் நீ பக்கத்துல வச்சு பாசத்தை காட்டியிருந்தா அவன் ஏன் அங்க போறான்? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி அரண்மனைக்கு தத்து கொடுக்கணுமா? பெரியவரு நல்லவர் தான், ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த நல்லவனுக்கு 4 பேர் எதிரி இருப்பான் இல்லையாமா? உன் புள்ள உசுருக்கு ஆபத்துமா. எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன வேணும் சொல்லுங்க. படவா வாய் திறந்து எதுவுமே கேட்க மாட்டான். நீங்களாவது கேளுங்க. என் மகன் எனக்கு உயிரோட வேணும். எனக்கு தான் புத்தி கெட்டு போச்சு. என் மகனை பக்கத்துல வச்சு பார்த்துக்க முடியல. அவன் பிறந்ததுல இருந்தே சந்தோஷமே பார்க்காதவன். தூரமா இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அவன் போற பாதை பயமா இருக்கு. எனக்காக இல்ல, உங்க 2 பேருக்காக உயிரோட இருக்கணும். எனக்கு தோணல. என்னாச்சு? மேசிவ் அட்டாக். ரத்த குழாயில ஏதோ அடப்பு இருக்கான். உடனே ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க.
உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்க. அவர் 48 மணி நேரம் கார்டியாக் ஐசியூல இருப்பாரு. யாரும் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். அங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ கிளம்பு. அதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல நீ அதை முடி. இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் பாரு. காலகாலத்தில் அதை பண்ணியிருந்தா இது கூட நடந்திருக்காது. ஓ சித்ரா, ஓ आत्मैव आत्मनो बन्धुः आत्मैव निपुरात्मनः आत्मैव आत्मनो बन्धुः आत्मैव निपुरात्मनः